வெற்றிவேல் முருகன் கரவூர் நல்ல பழனி ஒரு எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி குருநாதர் அருணாபெருமான் திருடைய சர்வம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழும்பட்டம் குருநாதர் ஸ்ரீ அனந்த சுவாமி திருவாயூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடல் 700 தலங்களில் வரும் என தோணும் பெருங்குடி தத்து திருப்போலுக்கான பாராயணத்தும் பொருளுக்கு பணியாற்ற திருவடிகள் பெருங்குடி அமர் பெருமாள் திருவள்ளும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த தலம் இந்த இடம் சரியாக விளங்கவில்லைன்னு செங்கோடாப்பிள்ளை ஐயா எழுதியிருக்கார். சைதாப்பேட்டை, மதுரை, திருவாரூர், வலங்கமான், அதாவது திருநெல்வேலி ஜில்லாவில் ராதாபுரம் ஆகிய இடங்களில் பெருங்குடி என்னும் பேருடைய கிராமங்கள் இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒரு தலத்து பெருமாள் மீது பாடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படாத கருத்து இந்த தலத்தை பற்றி. இந்த பாடல் முருகா, பிறந்தேன் இறந்தேன் என்று இருந்து விடாமல் இந்த பிறவில் உமது திருவடி பெற அருளா என்று பிறவி பயனை பெற பாடப்பெற்ற பாடல். தனந்தன 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 தனந்தான என்ற சந்த குறிப்புடைய பாடல். பாடல் தலங்களில் வரும் கன இளம் கொடு மடந்தையர் தழைந்த உதரம் திகழ் தசமாதம் சமைந்தனர் பிறந்தனர் கிடந்தனர் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர் சிலகாலம் துலங்கு நல பெண்களை மயங்கினர் தொடும் தொழிலுடன் தம கிரகபாரம் சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும் பிணை எனும் பவம் ஒளியேனோ. இலங்குள் இலங்கு அருள் இல் எங்கடும் இலங்கென முறைவோதி இடுங்கனல் குரங்குடு நெடுங்கடல் நடுங்கிட எழுந்தருள் முகுந்தன் நல் மருகோனை பெலம்புடு விலங்கலும் நலங்க அயில் கொண்டு எரி பிரச்சண்டகர தன் தமிழ் வயலூரா பெரும் தொழில் கரும்புகள் அரம்புகள் நிரம்பிய பெருங்குடி மருங்குரை பெருமாளி. தலங்களில் வரும் கன இளம் கொடு மடந்தையர் தழைந்த உதரம் திகழ் தசமாதம் சமைந்தனர் பிறந்தனர் கிடந்தனர் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர். இது வரைக்கும் இப்போ நம்ம பொருளுக்கு பார்ப்போம். முதல்ல தலங்களில் வரும் பூமியில் உள்ள இடங்களில் இருக்கின்ற பெரிய இல்லம் வீட்டில் இருந்து கொண்டு மாதவரின் பூரித்துள்ள உதரம் வயிற்றிலே செம்மையாக 10 மாதம் வளர இருந்தனர். பின்னர் பிறந்தனர், பின்னர் படுக்கையில் குழந்தையாக கிடந்தனர், பின்னர் உட்கார்ந்தனர், அதன் பின் தவழ்ந்து சென்றனர், அதன் பின் நடக்கலுற்றார். சில காலம் துலங்கு நல பெண்களை மயங்கினர் தொடும் தொழிலுடன் தம கிரகபாரம் சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும் பிணை எனும் பவம் ஒளியேனும். பின்பு சில காலம் விளக்கமுள்ள நல்ல பெண்களோடு பொருந்தி இருந்தனர். அவர் மீது மோகமயக்கம் கொண்டனர். அவர்களை தொட்டு தழும் தொழிலோடு அல்லது தான் மேற்கொண்ட தொழிலே தமது இல்லற வாழ்க்கை பாரத்தை சுமந்தனர். அவ்வாழ்க்கையிலே உடன்பட்டிருந்தனர். பின்பு தமது தொழில் பொலிவு வலிமை இவையெல்லாம் குறைந்து மங்கியிருந்தனர். ஈட்டில் இருந்தனர். இப்பிணத்தை சுட்டெறியுங்கள் இனி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த பிறப்பை ஒழிக்க மாட்டேனோ அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். அடுத்த 2வது பதில் கேட்கிறார். என்ன? இலங்கிய இளங்களுள் இலங்கு அருள் இல் எங்கனும் இலங்கு என முறைவோதி இடும் கனல் குறுங்கோடு நெடுங்கடல் நடுங்கிட எழுந்தொள் முகுந்த நல் மருகோனை. இலங்கை நகரில் விளக்கமுற்றிருந்த வீடுகளில் விளக்கமுற்ற அருள் தயை அன்பு இல்லாத எல்லா இடத்தும் அக்னியே நீ பற்றி எரிவாயாக என்று கட்டளையிட்டு அல்லது நீதி எடுத்துரைத்து இடும் கனல் இடும் நெருப்பை வைத்த குரங்கு அனுமனோடு பெரிய கடலும் நடுக்கம் கொள்ள எழுந்தருளிய முகுந்தன் என்ற ராமபிரானுடைய நல்ல மருகனை. நான் கடல் நடுங்கின வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது பெலங்கொடு விலங்கலும் நலங்க அகில் கொண்டு எரி பிரச்சண்டகர தன் தமிழ் வயலூரா பலத்தோடு கிரௌஞ்சகிரி அசைவு உற வேல் கொண்டு எரிந்த மிக்க வீரம் கொண்டவனே தண்ணிய தமிழ் விளங்கும் வயலூரனே பெரும் பொழில் கரும்புகள் அரம்பைகள் நிரம்பிய பெருங்குடி மருங்குரை பெருமாளி. பெரிய பொழில்களில் கரும்பும் வாழையும் நிரம்பி விளங்கும் பெருங்குடி என்னும் தலத்துக்கு அருகே விட்டிருக்கின்ற பெருமாளை பவம் ஒளியேனோ என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா முதல்ல இளம் கொடுங்கிற தலங்களில் வரும் இளம் கொடு. இளம்னா இல்லம், சந்தத்தினால குறுகிய இளம்னு வந்திருக்கு. கொடுங்கிறது கொண்டு. அடுத்தது தவழ்ந்தனர் நடந்தனர் சில காலம் நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நிறத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றதுங்கிறார் சுந்தர். அதே குறிப்பை தான் இங்கே சொல்றார். அடுத்தது தம கிரகபாரம் தமன தம்முடைய. அடுத்தது இலங்கிய இளங்களுள். என்ன அற்புதமாக அந்த வார்த்தை கட்ட வச்சிருக்காரு பாருங்க. இலங்கிய இளங்களுள் இலங்கு அருள் இல் எங்கனும் இலங்கு என முறையோதி. யார் சார் பாட முடியும்? வார்த்தைக்கு அருணகிரி, வாக்குக்கு அருணகிரி என மூதுரைக்கு எடுத்துக்காட்டு
இந்த ஒரு அடி போதும் குருநாதனுடைய கவித்திறத்துக்கு. கண்ணகி மதுரைக்கு நெருப்பிட்ட போது பார்ப்போர் அறவோர் பசுப்பத் திணி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்கன்னு சிலப்பதிகாரத்தில் வர்ற அடி இந்த இடத்துக்கு நம்ம கருதற்பாவது, நம்ம கருதணும் அந்த இடத்துல. அடுத்தது பெரும் பொழில். இந்த இடத்துல ஒரு பாடபேதம். பெரும் பொழில் கரும்புகள் அரம்பைகள் இருக்கு, பெரும் பொழில் அரம்பைகள் கரும்பு நெருங்கிய அப்படின்னு இந்த அடிக்கு ஒரு பாடபேதம் உண்டு. அதையும் அடியாரெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இப்போ இந்த பாட்டில் முதல்ல தலங்களில் வரும் கன இளங்கோடு. கனம்னா பெருமை, இல்லம் ஒரு சொல் தான் இளம்னு வந்தது, இடை குறைந்து வந்தது. மடந்தேர் தழைந்த உதரம், மடம் என அழகு பெண்மை, தழைத்தல்னா செழித்தல் பூரித்தல் வளர்ச்சியல். அடுத்து உதரம்னா வயிறு. அடுத்தது திகழ் தசமாதம் சமைந்தது. திகழ்னா விளங்குறது, சிறப்புறுத்தல் உள்ளடக்கி கொடுது. தசமாதம்னா 10 மாதங்கள். சமைத்தல்னா ஆயத்தமாதல், அமைதல், பொருந்தி இருத்தல், நிரம்புதல். கிடந்தன இருந்தனர், படுக்கையிலும் தாயார் மடித்தளத்தும் படுத்து கிடந்தார், அமர்ந்திருந்தார். தவழ்ந்தனர், பின்னர் தவழ்ந்து சென்றார். நடந்தனர், தளநடையிட்டு நடந்து சென்றார். துளங்கு நல பெண்களை முயங்கினர் மயங்கினர். அழகும் நற்குணமும் பொருந்திய பெண்களோடு கூடி அவர் தரும் மோக இன்பத்தில் மயங்கி இருக்குது. தொடும் தொழிலுடன் தம கிரகவாரம் சுமந்தனர் அமைந்தனர். கிரகம்னா இல்லம், கிரகவாரம்னா இல்லற பொறுப்புகள். குறைந்தன இறந்தனர். பின்பு தமது உடல் பொலிவு, உடல் வலிமை, செல்வ வளமை குன்றி வாழ்நாள் குறைந்து இறந்தது பிணமானார். சுடும் பின்னை எனும் சொல் தான் இடை குறைந்து பிணைந்து வந்தது எனும் பவம் ஒழியனும். இப்படியாக சொல்லப்படுகின்ற நிலையை உடையது இந்த மனித பிறவி. இன்பம் என்று நினைத்து அறிவு மயக்கம் கொண்டு துன்பனையை அனுபவித்து வருவது மானிட இயல்பு. புலனவழியே வாழும் மயக்கத்தை உடையது. பெரும் காரியம் போல் வரும் கேடு உடம்பால் பிரியம் கூற வந்து கருவூறி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தொடர்ந்து பிணமானார். அருங்கோன் மறங்கி எடுங்கோள் கடு சுடுங்கோள் அலங்காரம் நன்று ஈதி என மூழ்கி அகன்று ஆசையும் போய் விடும் பாழுடம்பால் அலந்தேனை அஞ்சலன வேணும் பார் திருப்பொழு. திருவாசகத்துலேயும் இதுக்கான அற்புதமான பெரிய பெரிய பாடலாம் இருக்குது. திருக்கழுமலை மும்மணி கோயில் ஒரு பாட்டு இருக்குது. நல்வழியில் சேவித்தும் சென்றும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டி செத்தும் போவிப்பம் பாடின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாடி அரிசிக்கே நாம்பர். 9 நாடி உடுப்பது 4 முடம் 80 கோடி நின்று எண்ணுவன கண்புதிர்ந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான்பர். கொள்ளும் கொடுங்கூற்றம் கொள்வான் குருகுதன் முன் உள்ளம் கனிந்து அறம் செய்து உய்கவே வெள்ளம் வருவதற்கு முன்னர் அனைகோடி வேயார் பெருகுதற்கண் என் செய்வார் பேசும்பார் நன்னறில. இதெல்லாம் இதே கருத்தை ஒத்த அற்புதமான பாடல்கள். இன்னும் நிறைய பாட்டு சொல்லாது. நீதி வெண்பால் கூட ஆசை எனும் பாசத்தால் ஆரவதம் சிந்தனை தனை வீசுமனையாம் தரியில் வீழ்த்திய மாசுபுரி மாயா வினையராம் மாக்கள் மகவென்னும் நாயால் கடிப்பிடித்தல் நாடுங்கிறார். இப்பிறப்பெண்ணில் இனமலர் குவித்து நான் இயல்போடு அஞ்சலி தோதி தப்பில்லாத பொற்காளர்களுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்பூலாங் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடி இணைகாட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அவருடைய அற்புதம் அறியேன் என்பார் திருவாசகத்தில். திருமந்திரத்தில் பெருதற்கரிய பிறவியை பெற்று பெருதற்கரிய பிராணடி பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பேரிழந்தார் என்பார் திருமந்திரத்தில். பிறவியானது இறைவனை கண்ணார கண்டு வழிபடும் பேற்றை பெற்றாலே அதுவே இன்பத்தை தரும். அதனால தான் அப்பர் சொன்னார், குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தினர். அரிது மானிடரால் அரிதுன்னா. அதனால பெருதற்கரிய மாண்ட பிறவை பெற்றவன் அந்த உயர் பிறவிக்கு ஏற்ப இறை உணர்வு இல்லாது இருப்பான்னா அவன் தோன்றாமே நன்று. தோன்றில் போலோடு தோன்றுக அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி தோன்றில் பிறவி பயனை எய்துவிக்கும் இறை வழிபாட்டில் ஈடுபாடுனா தோன்றணும். அல்லதுனா அதான் மனித பிறவிக்கு பயன். அது இல்லைன்னா அறிவுக்குறியுடைய ஏனை பிறவிலாக பிறந்துக்கலாம். இதனால் தான் அப்பர் இனித்த முடியை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் சிறப்புடைய இந்த மனித பிறவியும் வேண்டுவதே என்ன காணப்பெறாவிட்டால் இந்த அரிய மானிட பிறவில பயனே இல்லை. எனவே புல்லாய் பூண்டாய் புழுவாய் விலங்காய் பறவையாய் பிறந்திருக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்துறார். இதனால் பிறவி வேண்டும் என்பது கருத்தில் கிடைத்தற்கரிய பிறவியை பிறவிக்கேற்ப பயனுடையதாக்கணும் அப்படின்னு தான் கருத்து. இறைவன் திருவடியை வணங்க பெற்றவர்கள் தான் பிறவி பெற்றவர்கள், மற்றவர்கள் தான் பிறவாத நிலை உடையவர்களே. இப்படி பல பாடல்கள் இந்த கருத்துக்கு சொல்ல. அடுத்தது பெரும் பொழில் கரும்புகள் அரம்பைகள் நிரம்பிய பெருங்குடி மருங்குடி பெருமாள். பெரும்பொழில்னா பெரிய சூளைகள், அரம்பைனா வாழை. பெருங்குடியின் திருத்தலம் சென்னைக்கு அருகில் பழைய மகாபலிபுரம் சாலை உள்ளதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வயலூருக்கு அருகில் உள்ள திருத்தலம்னு இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. இப்படி பல கருத்துக்கள் உண்டு. அந்த தலத்து பெருமாட்டை கேட்குறார், முருகா பிறந்தேன் இறந்தேன் என்று
ஆகாமல் இந்த பிறவியில் உமது திருவடி பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியரின் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம். பெருங்குடி அவன் பெருமாள் திருப்பால் சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணா பெருமாள் திருடைய சமர்ப்பிப்போம். முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா.